திருச்செந்தூர் முருகனுக்கு இதுல வணக்கம், என்னுடைய பேர் அம்பிகா சண்முகசிவா. நான் பல்லவாவில் இருக்கேன், டோம்பேலி ஈஸ்டில். இங்கே முருகன் கோயிலில் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் நிறைய பக்தி பாடல்கள், காவடி, பால்குடம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. இதை நிர்வகித்து தந்த கோயில் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போது என் பேர் கணேஷ். நான் இங்கே 30 வருஷமாக இருக்கேன். இந்த கோகரஸ்வாடி முருகன் கோவில் என்கண் முருகன் கோவில்னு பேர். இது ஒரு 40 வருஷமாக இருக்குது. எல்லா வாட்டியும் கந்த சஷ்டியும் போது இங்கே நம்பூர் போல், சென்னை போல் அல்லது ஈரோடு, சேலமில் எப்போதும் முருகன் கோயிலெல்லாம் எப்படி நடக்கிறதோ அப்படி நடந்து காவடி, பால்குடம் எல்லாம் நடக்கும். சாயங்காலம் சுவாமி புறப்பாடு, தேர் எல்லாம் இருக்கும். இங்கே ரொம்ப விமர்சையாக எல்லாரும் இங்கே டோம்புவெளி, கல்யாண், தானா அங்கே இருக்கிற பப்ளிக்கெல்லாம் வந்து, தமிழ்காரெல்லாம் வந்து இந்த ஸ்கந்த சஷ்டி விசேஷத்தை ரொம்ப விமர்சையாக சிறப்பாக செஞ்சு கொடுப்பா. இந்த என்கண் முருகன்கிட்ட என்ன வேண்டினாலும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம், நான் கிருஷ்ணன் ஐயங்கார். இந்த கோயிலில் 2 கும்பாபிஷேகம் எடுத்திருக்கேன். இது இங்கே டோம்போலி தானேயில் இது இருக்குது கோயில். நிறைய கல்யாணங்கள்லாம் இந்த கோயிலில் வெளி இடத்துலையும் எடுத்திருக்கேன். இப்போ இன்றைக்கி கந்த சஷ்டி நடக்கிறது, அதையும் கவர் பண்ணிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸ்ரீ டோம்புவிலி கிழக்கு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சமாஜத்தில் இன்றைக்கி கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. எப்படி வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சாமிக்கு இந்த சஷ்டி விரதம் ஒரு அனுஷ்டான கிருதாக, எப்படின்னா பக்த கோடிகள் லேடிஸ்லாம் 30 இது கொண்டு, ஏன்னா கிட்டத்தட்ட 36 நாள் விரதம் இருந்து வதனை வதம் பண்ணாராம் சுப்பிரமணியர். அதனால தான் கந்த சஷ்டி கவசம் அன்றைக்கி 36 வாட்டி சஷ்டி கவசம் சொன்னான்னா எல்லாருக்கும் சகல விதமான பாவங்களும் விலகும்னு சொல்கிறீங்க. அதான் சஷ்டி. ஏன்னா திருச்செந்தூரில் சூரபத்ரனை அழிக்கிறதுக்காக எப்படி அவதாரம் எடுத்தாரோ அந்த கதம் சொல்லும்போது சமுத்திரத்தை ஸ்நானம் பண்ணி அது வதம் பண்ணி அது நதியில் குளித்தோடனே விஸ்வரூபம் எடுக்கிறார். விஷாரா தர்ம யாதீனாம் விஸ்வரூப தர்ஷனாக. அப்போ மறுநாளைக்கு அவனுடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக கிருத்தியோ சர்வயாகலாம் தேவர்களும் இவர்களும் பூமாரியாகவும் அபிஷேகம் பண்ணிருக்கலாம். கிருத்தியோ சர்வ சந்தனவாதீதி பாலாத்யாதகா விரதம் சர்வ யோகினாம் மதுவத்யாதகா. இது மாதிரி 11 தேவத்தியால் அபிஷேகம் பண்ணி அந்த முருகப்பெருமானுக்கு கோபத்தை தணித்து இருக்கும்போது அந்த விஸ்வரூபம் எடுத்து மக்களுக்கு காட்சி அளிக்கிறார். அந்த அப்படிப்பட்ட நன்னாளில் இந்த டோம்புவிலி கிழக்கில் டோம்புவிலி மட்டும் இல்லை, கல்யாண், அம்பர்நாத் எல்லா இடத்துல இருந்தும் பக்த கோடியெலாம் வந்து இந்த கந்த சஷ்டி விழாவை வெகு விமர்சனம் நடக்கிறார். இந்த கந்த சஷ்டி விழாவை நம்ம இந்த ஸ்ரீ சுப்பிரமணிய சமாஜத்தோட டோம்புவிலி பக்தர்களும் வெகு விமர்சனம் நடைபெற்று வருகிறது. இந்த வந்திருக்க அத்தனை பக்த கோடிகளுக்கும் கோடான கோடி பக்தர்களுக்கும் இந்த சுப்பிரமணிய சமாஜாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.